வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னுடைய தசாபுத்தி பலன்கள் நிறைய பேருக்கு பொருந்தி வருது. அந்த வகையில் மகிழ்ச்சி. இந்த 2026ஆம் ஆண்டு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். உங்களுக்கு திருமணம் கைக்கூடி வராத நபர்களுக்கு திருமணம் கைக்கூடி வருமா? வேலை வாய்ப்பில் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த ப்ராப்ளம் தீருமா? கடன் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடன் பிரச்சனை தீருமா? இது மாதிரியான நிறைய எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமையும். அது மாதிரி தான் இந்த கிரக நிலவரங்கள் இருக்குது. 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்குள் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரத்துக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கும்பராசி அவிட்ட நட்சத்திரம். இது செவ்வாயோட நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி 2 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பிருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க. 2 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வந்தால் பிறகு 18 வருடங்கள் ராகு தசை. 2 + 18 20. 20 வயசு வரைக்கும் ராகு தசை நடப்பில் வரும். ராகு தசை நடக்கக்கூடிய நபர்கள் இப்போ இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 2026 எப்படி இருக்கும்? அதுலேயே படிக்கிற காலகட்டத்தில் எப்படி இருக்கும்? 16 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் நான் ராகு தசையை நான் எடுத்துருக்கிறேன். 22 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா என்ன தசை நடந்தாலும் சரி படிக்கிற காலகட்டத்தில் பெருசாக உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது. இது அவயோக தசையாக இருந்தால் மட்டுமே இந்த ராகு தசை நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். மனசு ரீதியான பாதிப்பு கொடுத்துருக்கும். அவயோக தசை அதாவது மோசமாக பாதிக்கப்பட்ட தசையாக இருந்தால் மட்டும். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுத்துருக்காது. அப்படியே கெடுபலன்களை கொடுத்துருந்தா கூட ஜென்ம சனி மட்டும்தான் உங்களுக்கு கெடுபலன்களை கொடுத்துருக்கும். இந்த 2026 எப்படி இருக்கும்? 2025 போல் இருக்குமா அப்படின்னாக்கா எல்லாத்தையும் விட பெட்டர்மெண்ட். அதாவது அரியர் வச்சுருந்தீங்கன்னாக்கா அரியர் எல்லாம் கிளியர் ஆகும். படிப்பில் மந்த நிலை இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனநிலை தெளிவாக இருக்கும். நிறைய மனசில் மாற்றங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 2026. ஏன்னா விடுதலை சனி அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, 7 சனி, அது 2027. அதுக்கு முன்னாடியே ஒரு சில பேருக்கு தசா புத்தி முடிவுகள் வந்துச்சுனாக்கா, புத்தி நடத்தக்கூடிய கிரகம் முடிஞ்சு வேற ஒரு புத்தி ஸ்டார்ட் ஆச்சுனாக்கா உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். அப்படி இல்லை அந்த புத்தி அப்படியே தொடருது அப்படின்னாக்கா அந்த மந்த நிலை அப்படி தான் இருக்கும். ஆனால் பெட்டர்மெண்ட்டாக இருக்கும். அதாவது 2025 24 போல இருக்காது, நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். எது எப்படி இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் தான் ராஜயோகாதிபதி, ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர். இன்னொன்று சுக்கிரன். எந்த கிரகங்கள் உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருந்தாலும், எந்த கிரகங்கள் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்தாலும் சனி ஒன்று நல்லா இருந்தால் போதும். ஒரு காலகட்டத்தில் நல்ல தசை வருதுன்னு வச்சுக்கலாம், இல்லை கஷ்டமான தசை வருது, அது சமாளிக்கக்கூடிய ஒரு கவசம். அதாவது ஒரு 30 வயசுக்கு மேலே ஒரு நல்ல செட்டில்மெண்ட் ஆகக்கூடிய வயசு அதுதான். அந்த டைமில் உங்களுக்கு கஷ்டத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ணணும். அப்படி இல்லைனாக்கா பொருளாதார ரீதியாக நீங்கள் உயர்நிலைக்கு இருக்கணும் அப்படின்னாக்கா படிப்பு ரொம்ப முக்கியமானது. அந்த படிப்பு தான் இந்த வயசில் மட்டும்தான் நீங்கள் அதை பண்ண முடியும். அப்போ 16 வயசுலேருந்து 22 வயசுக்குள்ளே நீங்கள் என்ன படிக்கணுமோ விருப்பப்பட்டது நீங்கள் படிச்சிருங்க. எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி படிக்கணுமோ படிச்சிருங்க. படிப்பு எவ்வளோ தடை வந்தாலும் சரி அதில் விட்டு கொடுக்காமல் படிச்சிருங்க. நிறைய அனுபவங்களை நீங்கள் கையில் வச்சிங்க. 22 வயசு வரைக்கும் உங்களால் எந்த அளவுக்கு நீங்கள் சேமிக்க முடியுமோ, அதாவது அனுபவம், படிப்பு, அது எல்லாத்தையுமே சேமிச்சிட்டிங்கனாக்கா மேற்கொண்டு கூட நீங்கள் படிச்சுட்டே இருக்கலாம். படிப்பு ஒன்று தான் உங்களை நல்லபடியாக காப்பாற்றும். படிப்பு படித்தவங்க கூட நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்க மூட நம்பிக்கைக்குள்ளே போக மாட்டாங்க. சரியான ஒரு முடிவு எடுப்பாங்க. அதாவது கஷ்டம் வர டைமில். இன்னொன்று கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க. படிச்சுட்டு உயர் பதவியில் இருக்கிறவங்க கூட நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அதாவது நேரம் வந்துட்டால் ஒன்றும் மாற்ற முடியாது. ஆனால் அந்த வலியும் வேதனையும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். நிறைய பேர் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றது உடனடியாக வெளியே வந்துடலாம். உங்களுக்கு படிப்பு ஒரு அனுபவத்தை வச்சுட்டு இருந்தீங்கன்னாக்கா நல்லாவே இருக்கும். இப்போ படிப்பு ஒன்று தான் முக்கியம். அதை நீங்கள் இந்த வயசில் எடுத்துங்க, நல்லபடியாக படிச்சிருங்க. 20 வயசுக்கு மேலே 36 வயசு வரைக்கும் குரு தசை. ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். அதாவது இவர் நியூட்ரலாக இருக்கும். சனி பகவானுடைய வீட்டுக்கு குரு பகவான் நியூட்ரல், குருவுடைய வீட்டுக்கு சனி நியூட்ரல். நியூட்ரல்னாக்கா எந்த ஜாதகத்தில் எப்படி இருக்கோ, அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் அதே மாதிரி பலன்களை கொடுக்க ஆரம்பிப்பேன். நல்ல ஒரு சுப தொடர்பில் இருந்துச்சுனாக்கா நல்ல ஒரு பலன்கள், நல்ல ஒரு அரசியல் வாழ்க்கையில் அரசாங்க நல்ல பொசிஷனில் இருக்கிறது, தனியார் துறையில் இருந்தால் கூட சரி, உயர் பதவிகளில் இருக்கிறது, வெளிநாடு போய் சம்பாதிக்கிறது, இது எல்லாமே கொடுத்துரும். அதாவது முதல் 10 வருஷம் உங்களுக்கு நல்லா கேரண்டியாக சொல்லலாம் இந்த குரு தசையில். ஆனால் இந்த ஜென்ம சனிலையும் விரைய சனி இப்போ பாத சனியில் கொடுக்குமா அப்படின்றது டவுட்டு தான். ஏன்னா இது மறைமுக சுப தொடர்பு கொண்ட தசை.
இது வந்து இருக்கிற இடத்த பொறுத்து. இப்போ மறைமுக சுப தொடர்போ இல்லை நேரடி சுப தொடர்போ இருந்துச்சுனாக்கா குரு தசை நன்மை செஞ்சிடும். ரெண்டுமே வேலை கிடைக்கும், வேலையில் வந்து கொஞ்சம் அழுத்தம் இருக்கும், அலைச்சல் இருக்கும், போதிய சம்பளம் இருக்காது, வர வேண்டிய சம்பளம்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன வரும், அது மாதிரி மன அழுத்தங்களை கொடுக்கும். இன்னொன்று திருமண வாழ்க்கையில் ப்ராப்ளத்தை கொடுத்துட்டே இருக்கும், இல்லை லேட்டாக நடக்கும், அது மாதிரி நிறைய கொடுத்துட்டே இருக்கும். ஆக மொத்தத்தில் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் சரியில்லை, இந்த தசை சரியில்லைன்னாக்கா இந்த வயசு காலகட்டத்தில் வரும்போது, அதாவது 7.5 சனி வரும்போது தசா நடத்தக்கூடிய குரு தசைக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் சனி பகவானுக்கு பகை கிரகங்களாக இருந்தாலும், அப்படி இல்லை குரு பகவானுக்கே பகை கிரகமாக இருந்துச்சுனாக்கா, அதாவது உங்கள் லக்ன ரீதியாக இல்லை ராசி ரீதியாக அது மாதிரி இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துரும் 7.5 சனி வரும்போது. இப்போ 7.5 சனியில் படாத பாடுபட்டீங்க. இப்போ 2ஆம் இடத்துல சனி 2026 எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இப்போ ஏதாவது ஒன்று மாறுச்சுன்னு வச்சுங்களேன். ஏற்கனவே ஒரு புத்தி நடத்தக்கூடிய கிரகம் போயிட்டுருக்கு, பரவாயில்லங்க அப்படியே போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா, புத்தி நடத்தக்கூடிய கிரகம் திடீர்னு ஏதாவது ஒன்று மாறிச்சு, அந்த டேட்லேருந்து இந்த 2026 சென்டர் பகுதியில் இல்லை 3ஆம் மாதம் 8ஆம் மாதம் ஏதோ ஒன்று மாறிச்சுன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு அந்த மாற்றங்கள் கன்ஃபார்மாக தெரிய ஆரம்பிக்கும். இப்போ வந்து 7.5 சனியோட விடுதலை ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே இல்லை 1 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடாது. அதே அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் சரியில்லை, இப்போ வந்து சனி பகவானுக்கு பகை கிரகமாக வந்துச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்டன் ஆகும். அதனால் வந்து நெகட்டிவாக எடுத்துக்க தேவையில்லை. இருந்தாலும் இந்த 7.5 சனியில் இருந்த பிரச்சனைகள், அந்த வலியும் வேதனையும் இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கொடுக்க மாட்டார். 2026 பொறுத்த வரைக்கும் குரு தசை அப்படிங்கிறது நல்லாவே எடுத்துக்கலாம். இப்போ வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம். இப்போ வேலை தேடி இருப்பீங்க கும்பராசியில் இருக்கக்கூடிய நபர்கள். 2025 இப்போ பாத சனியாக வந்த பிறகு நிறைய பேருக்கு வந்து வேலை பாதிப்பு வந்தது. என்னடா இது 2ஆம் இடத்துக்கு வந்தது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கூட பார்த்துருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு மாற்றங்கள் இப்போ கொடுக்கும். ஜனவரி மாதத்துலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிடும். வேலையில் நல்ல ஒரு மாற்றம். திருமண ரீதியாக இதுக்கப்புறம் நீங்கள் திருமணம் பண்ணலாம். 7.5 சனி முடிஞ்ச பிறகு கூட பண்ணலாம். இல்லை அவசரம் அப்படின்னா வயசாகிட்டே இருக்குன்னா நீங்கள் திருமண ரீதியாக நீங்கள் முயற்சிகள் கையில் எடுத்தீங்கன்னாக்கா வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருடம் இருக்கு இல்லையா, அந்த குரு தசையில் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதாவது சுக்கிர புத்தி, சூரிய புத்தி, சந்திர புத்தி, இது மாதிரி பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷத்தில் நான் சொல்கிறது என்னன்னாக்கா 30 to 36 அது மாதிரி வயசில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன் கவனமாக இருங்க அப்படின்னாக்கா, நீங்கள் தொழில் செஞ்சுறீங்களா, தொழில் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம், வேலை செய்கிறீங்களா போயிட்டு இருக்கலாம், புதிய முயற்சிகள் கொஞ்சம் தவிர்ப்பது இந்த காலகட்டங்களில் நல்லது. 36 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசை சொல்லவே தேவையில்லை. கும்பராசிக்கு வந்து யோகாதிபதி, ராசியாதிபதி 7.5 சனியில் பெருசாக எதுவும் பண்ண மாட்டான்னு சொன்னால் கூட, ஆனால் படாத பாடுபட்டீங்க, ரொம்ப கஷ்டம். நிறைய பேருக்கு வந்து 2020க்கு முன்னாடி சனி தசை நடந்திருக்கும், அப்போல்லாம் நல்லாவே இருந்திருக்கும். 2020க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த 7.5 வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு 6.5 வருஷமாக உங்களுக்கு படாத பாடு தான். 6 வருஷமாக வச்சிங்களேன். 2020 ஒரு சில பேருக்கு வந்து 2019 ஸ்டார்ட் ஆகிருக்கும், 22 ஸ்டார்ட் ஆகிருக்கும். அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் அது கரெக்டாக 22 கூட ஒரு சில பேருக்கு வந்து மாறி இருக்கலாம், அவயோக புத்திகள். அந்த டைமில் இருந்து நிறைய கடன் பிரச்சனைலாம் கொடுத்து இல்லையா, அந்த கடன் பிரச்சனை இருக்காது. ஓரளவுக்கு அந்த வருமானத்தை கொடுக்கும், வேலை வாய்ப்பு கொடுக்கும், வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும். ப்ரொமோஷன்லாம் வந்து நிறைய தடைப்பட்டுச்சுனாக்கா அந்த ப்ரொமோஷன்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சனி தசையில் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதுலையுமே வந்து நிறுத்தி நிதானமாக யோசித்து பண்ணுறது நல்லது. நார்மலாக ஒரு தொழில் போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா பரவாயில்ல, போயிட்டுருக்கோம். இப்போ கடன் கொடுக்கறதுக்கு வழி இல்லை, எனக்கு வருமானம் வரல அப்படின்னாக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது வந்து விதியோட விளையாட்டு. இது சனி பகவானுடைய தசை அப்படிங்கிறது ஒன்றும் மாற்று கருத்து சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ 2026 சென்ட்ரு பகுதியில் உங்களுக்கு ஏதாவது புத்தி மாற்றங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா, அதாவது தசா நடத்தக்கூடிய கிரகத்துக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் ஏதாவது ஒரு மாற்றம் தெரிஞ்சிச்சுன்னா, ஏதாவது ஒன்று மாறிச்சுன்னா, அப்படி இருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு மட்டும் இந்த 2026 சிறப்பான ஏற்றம் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு திடீர்னு மாறும், உங்களுக்கு மனநிலை மாறும். அதில் வந்து ஏதாவது ஒரு வருமானம் வர்றது, மணி லாக்காக இருந்தால் மணி வர்றது, கடன் பிரச்சனை தீர்றது, உடல்நிலை தொந்தரவுகள் தீர்றது, குடும்ப வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள், இது மாதிரி நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ புத்தி மாறலை அப்படின்னாக்கா நார்மலாக போவோம். ஆனால் வந்து ஜென்ம சனியில் இருந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்காது. அதை நீங்கள் கேரண்டியாக எடுத்துக்கலாம். வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு இப்போ ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்த்துருந்தீங்க வச்சுன்னா அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும். ப்ரொமோஷனில் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி. திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா கூப்பிட்டு வந்து ப்ரொமோஷன் கொடுக்குறது, இல்லை வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, வெளிநாடு போகலாமா நினச்சிப்பீங்க. தாராளமாக வெளிநாடு போகலாம், வெளிநாடு போய் வேலை பார்க்கலாம், வெளிநாடு சம்பாத்தியெல்லாம் கொடுக்கும். இங்கேருந்து வேலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா அந்த வேலையில் நல்ல ஒரு உயர்வு. தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கும் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். 55 வயசுலேருந்து 72 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் ராசிக்கு 5ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, அஷ்டமாதிபதி. நிறைய பேருக்கு வந்து 6ஆம் இடத்துல சிக்கியிருக்கு. அதாவது 6ஆம் இடத்துல இருந்து தசை பண்ணுறது, 8ஆம் இடத்துலேருந்து தசை பண்ணுறது, 3ஆம் இடத்துலேருந்து தசை பண்ணுறது, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப மோசமாக பாதிச்சிருக்கு. அவங்களுக்கெல்லாம் பரவாயில்ல, இப்போ ஓரளவுக்கு
இந்த தொழில் ரீதியாக நல்ல ஒரு வருமானம் வரும், பொருளாதாரத்தில் கொஞ்சம் ஏற்றம், மனசு வந்து தெளிவாக இருக்கும், எடுக்கக்கூடிய முடிவுகளும் பரவாயில்ல. இப்போ நட்பு ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறும். ஏன்னா அஷ்டமாதிபதி இல்லையா, நிறைய அசிங்கப்படுத்தியிருப்பாரு, அவமானப்படுத்தியிருப்பாரு. அதாவது சனி கொடுக்கறதா இதெல்லாம், புதன் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா அஷ்டமாதிபதிக்கு ஒரு பலன், 5ஆம் அதிபதிக்கு ஒரு பலன். இப்போ தான் பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி தசையை உங்களுக்கு வேலை செய்ய போகுது, 5ஆம் அதிபதி தசையை உங்களுக்கு வேலை செய்ய போகுது இந்த பாத சனியில். ஏன்னா நிறைய வளர்ச்சிகள் அப்படின்னாக்கா புதன் தசையில் பார்க்கலாம், எல்லாமே பாசிட்டிவாக சொல்லலாம். நிறைய பேருக்கு அதாவது கிட்டத்தட்ட மனசு ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பீங்க, பொருளாதாரத்துலேயும் ஒரு சில பேருக்கு மாட்டியிருக்கு அப்படின்னாக்கா, கஷ்டத்தில் மாட்டியிருக்குங்கனாக்கா, இது வந்து வேறு வழி இல்லை. அஷ்டமாதிபதி தசைனாக்கா ஒரு ரெண்டுமே நடக்கும். வீடு கட்டுவீங்க, ப்ராப்பர்ட்டி அது இதுன்னு ஒரு பக்கம் போயின்னு இருக்கும், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா தொழில் கடனில் போயின்னு இருக்கும், என்ன செய்கிறதுனே ஒன்றும் புரியாது, இப்படியும் மாட்டிங்கன்னா அப்படியும் மாட்டிங்கன்னா அது மாதிரியெல்லாம் கொடுத்துருக்கும். ஏன்னா அது வந்து 2 பலனை கன்ஃபார்மாக கொடுத்தாகணும். 5 கூடைய பலன் வளர்ச்சி, 8 கூடைய பலன் தேய்மானம், அது மாதிரி கொடுத்துச்சுனாக்கா இப்போ வந்து பரவாயில்ல ஓரளவுக்கு. இடையில இந்த 2026 யாருக்காவது புத்தி நடத்தக்கூடிய கிரகம் மாறிச்சுனாக்கா, புதன் தசையில் வேற ஏதாவது புத்தி மாறிச்சுனாக்கா அவங்களுக்கு மட்டும் நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம். புத்தி மாறலை அப்படின்னாக்கா ஓரளவுக்கு ஸ்மூத்தாக போகும், பெருசாக வந்து கெடுபலன்கள் கிடையாது. புதன் தசையில் 72 வயசுக்கு மேலே 79 80 வயசு வரைக்கும் கேது தசை. கேது உங்களுக்கு சிறப்பு. இது வந்து செவ்வாயோட வீட்டில் இருந்து தசை பண்ணால், சூரியன் சந்திரன் வீட்டில் இருந்து தசை பண்ணால் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழிலில் வேலை வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு சிறப்பு. மற்றபடி உடல்நிலை தொந்தரவுகள், நோய் நொடி பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு தொந்தரவுகளை கொடுக்காது. இதுக்கப்புறம் எல்லாமே கிளியர் ஆகும். நல்ல ஒரு வருமானத்தை பார்க்கலாம். சொத்து ரீதியாக எதனா பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா அந்த சொத்து ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இன்னொன்று வந்து வராத பணம் இப்போ வரும். ஏதாவது மணி லாக் ஆகிருந்தா, இப்போ கடன் கொடுக்கணும் அப்படின்னாக்கா அந்த கடன் சுமை குறையும். வீட்டில் வந்து சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும், தனிமை அதிகமாக நாடுவீங்க, ஆன்மீக சிந்தனை அதிகமாக ஆகும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா குரு உச்சமாக வர்றதுனால நிறைய மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் தான் அந்த கேது தசையில். 80 வயசுலேருந்து 20 வருடங்கள் சுக்கிர தசை. சுக்கிரன் பின்னாடி வரக்கூடிய சுக்கிரன் எனக்கு என்ன பண்ண போகுதுன்னு கேட்காதீங்க, உங்களுக்கு தான் நல்லது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மனசு அமைதியாக இருக்கும், மனசு ரீதியாக இருக்கக்கூடிய பாரமெல்லாம் குறையும், வாரிசுகள் வழியில் வந்து ஒரு வேலை அமையிறது, ஒரு தொழில் அமையிறது, இது மாதிரி நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். சுக்கிரதசை அருமையான தசை. நீங்கள் வந்து எந்தவித பாதிப்பும் கிடையாது. உங்களுக்கு வந்து 7.5 சனியோட தாக்கமே இப்போ இருக்காது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா உணவு பழக்க வழக்கம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது இந்த காலகட்டங்களில் நல்லது. கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக 2026 அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை தரக்கூடிய ஆண்டு. நன்றி.